இந்த நாளையும் நம்முடைய திருச்சபைகளில் இன்றைக்கும் இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை நாகர்கோவில் சபை சங்கத்தின் சார்பாக மாதர் ஞாயிறாக நாம் அனைவரும் ஆசரிக்கின்றோம். சிறப்பாக நாம் அனைவரும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆராதனை சீட்டை நீங்கள் அனைவரும் பின்பற்ற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய திருச்சபையுடைய அன்பு மாதர்கள் இந்த நாள் சிறப்பான தொழுகையை சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதை போலவே சிறப்பு விருந்தினராக அருமையான சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இன்னைக்கும் இறை செய்தியை வழங்குவார்கள். ஜெபத்தோடு நாம் அனைவரும் இந்த ஆராதனை நாம் பங்கெடுப்போம். இந்த அருமையான இந்த மாதர் ஞாயிறு தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். தொடர்ந்து நாம் அனைவரும் இந்த வழிபாட்டு இந்த செய்தி நிகழ்ச்சி பெற்ற உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வழிபாட்டிற்கான அழைப்பு. வழிபாட்டுக்கான அழைப்பு. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். உலகிற்கு ஒளியாகவும் நமது படைப்படைப்புக்கும் நம்பிக்கையின் சிகரமாகவும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை பாதுகாத்து வரும் வல்லமை உள்ள கடவுளை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். இறைவா, உமது படைப்பின் மேன்மையை உணர்ந்த அகில உலகம் பெண்களின் உரிமைகளை உணர்வதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் பெண்கள் தங்களது குடும்பம், திருச்சபை, சமூக வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான பங்களிப்பை செலுத்தவும் முன்வருகிற இந்த காலகட்டத்தில் நாகர்கோயில் சபை சங்க மாதர் ஞாயிறாக அனுசரிப்பதற்கும் இந்நாளில் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து மாநாடு நடத்தவும் அதற்கான ஆயத்தமாகவும் எங்களை வழிநடத்தியதும் தெரிவா. மேலும் உமது திருக்குளம் உணர்வும் உங்களை அர்ப்பணித்து மகிழ்ச்சியுடன் வாழவும் இவ்வழிபாட்டை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரை வேண்டிக் கொள்கின்றோம் கடவுளே. ஆமென். நாம் மகிமைப்படுத்தும்படியாக 73வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 73வது பாடல் தந்தானே துதிப்போமே, திருச்சபையோரை கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே என்கிற பாடலை அனைவரும் எழுந்து பாடுவோம்.
நாம் அனைவரும் இந்த நிலையிலே காலை வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45வது பக்கம் இருக்கின்ற காலை வழிபாட்டு முறைமையை நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே 45வது பக்கத்திலே இருக்கிறது. காலை தொழுகை முறையை நாம் பின்பற்றுவோம்.
பாவ அறிக்கை. நாம் முடிந்தவர்கள் முழங்காற்படி ஏற்றுக்கொள்ளலாம். கடவுளே, நீர் படைத்த இவ்வுலகின் படைப்புகளை பாதுகாப்பதற்கும் உமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கு பங்கு உண்டு என்று உணராமல் இது அரசின் பணி, தொண்டு நிறுவனம், இறையியல் நிறுவனத்தின் பணி என்று இருமாப்பாய் எண்ணி வருகின்றோம். எங்களின் அன்றாட வாழ்வில் அநீதி செயல்களை கண்டும் அவற்றை தட்டி கேட்காமல் மௌனமாய் இருந்தும் அநீதிக்கு துணை போயும் எங்களை விட எளியவரை அதிகாரத்தால் அடக்கியும் வந்திருக்கும் எங்கள் இழி நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னித்து புதுவாழ்வு வழங்குவீராக. உய்யும்படி தெய்வமே உன்னை எல்லாம் எனக்கோ ஒதுக்கிட உண்டோ வேறே பரப்பொருளே. உய்யும்படி தெய்வமே உன்னை எல்லாம் எனக்கோ ஒதுக்கிட உண்டோ வேறே பரப்பொருளே. மக்கள் மீட்புக்குரியவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் உலகின் மக்கள் என்று எண்ணி வந்திருக்கும் தவறுதலான புரிதலுக்காக மனம் வருந்துகிறோம். அவர்களை எங்கள் உடன்பிறப்புகளாக பார்க்கும் மன பக்குவத்தை அருளியர்கள். என்னை நீங்களாக என் பேரனையும் நேசியாமல் நான் இழந்திருந்தேன் மன்னியும் பரப்பொருளே. என்னை நீங்களாக என் பேரனை நேசியாமல் நான் இழந்திருந்தேனே மன்னியும் பரப்பொருளே. ஆணையும் பெண்ணையும் சாயலையும் வடிவில் ஒன்றாவே படைத்தி பெண்களாகிய நாங்கள் எங்களை தாழ்வாக கருதி வாழ்ந்து கொண்டோம். அதோடு திருநங்கையர் மாற்றுத்திறன் படைத்தோர் இவர்களை ஏளனமாய் எண்ணியும் வரும் எளிநிலையை கண்டு மனம் வருந்துகிறோம். கடவுளை இவர்களும் உன் சிற்பிகள் தான். இறைநரசுக்கு நேராக விசுவாச வாழ்வை கட்டுகிற வாழ்வில் அனைவரும் உயரிய வாழ்வை செயல்படுத்திட உன் அருள் வேண்டுகின்றோம். பரிசுத்தமுள்ள இறைவனிடம் இன்னும் உயர்வாய்களை நடத்தும் பரப்பொருளே. பரிசுத்தமுள்ள இறைவனிடம் இன்னும் உயர்வாய்களை நடத்தும் பரப்பொருளே. உண்மையான மன வருத்தத்தோடு பிழைகளை உணர்ந்து அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்வுக்காய் இறைவனின் கரங்களில் ஒப்படைத்திருக்கும் உங்கள் அனைவரையும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இறையரசை கட்டுகிற வாழ்வில் இறை நறுமணங்களாய் வாழ்ந்திட அவரே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து திருமறை பாடல்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சிறப்பாக 45வது திருப்பாடலை முறையாக இந்த வேளையிலே வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 45 முறையாக சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கதையை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாக எழுதுகிறவருடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே
கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாழும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விலக்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனசதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனமும் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தில் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோட்டரை பார்க்கிலும் உம்மை ஆண்டு கையத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகனுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பேரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். நீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பரிபூரண மகிமை உள்ளவள். அவள் உடை ஒரு சரியா இருக்கிறது. ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவார்கள். கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்கு பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பேன். இணைந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை இன்று சதா காலங்களில் துதிப்பார்கள். மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற அமருங்கள். தொடர்ந்து இன்றைய முதல் திருமுறை பாடம் ஏசாயா நிறைவாக்குகிற புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய வாசிக்க கேட்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமுள்ள பீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்னை பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கணிகையை பாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை பாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடியாது. இன்றைய நிருப பாடம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும்
நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 42 வரை உள்ள திருவசனங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 41 முதல் 42. ஆண்டவரோ அவளிடம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது கொஞ்சமே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். இந்த நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே, உமக்கு கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய இணைப்பேரான குமாரோடும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தமாவினால் கர்ப்பத்தில் வைத்து கண்கள் பிறந்து முடிவில்லாமல் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மதித்து அடக்கப்பட்டார். ஆதாரத்திலிருந்து 3ஆம் நாள் கருத்தில் வைத்திருந்தார். கருத்திலேயே சர்வவல்ல வாழ்க்கை தன்னுடன் சென்றிருக்கிறார். வருடத்தில் ஒருவருடைய கருத்தில் வைக்கின்றனர். பரிசுத்தமாவினை விசுவாசிக்கிறேன். ஒன்றாவது பரிசுத்த சிறசபை பரிசுத்த மன்னிக்கும் அவர்கள் இந்த வேளை நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 321வது ஞான பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். தொடர்ந்து நம் மத்தியிலே சிறப்பாக இந்த மாத ஞாயிறு தொழுகையிலே இறை செய்தி வழங்குபடியாக வந்திருக்கிறவர்கள் கண்காணியறை கல்லூரியிலே அவர்கள் இறையில் கல்லூரியிலே அவர்கள் வீடை தற்போது படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பாக நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அன்றைக்குடைய கடவுளுடைய வார்த்தைகளை அவர்கள் நம் மத்தியிலே பிற்பாடு வழங்குபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் சேர்ந்து 321வது ஞான பாடலை நாம் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம். பாதை காட்டும் மாயகோவா பரதேசியான நான் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி
62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல கடவுளே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தெரிவிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பார்க்கும்படியாக, உம்மை நோக்கி நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும்படியாக கர்த்தர் இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஏற்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிறதால அந்த தியான பகுதியிலே தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக, உங்களுடைய ரகசியத்தை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஒரு நல்ல பெண்களாக, நல்ல தலைவிகளாக, உமக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு இங்க விற்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான இதுலையும் பார்க்கும்போது கிரீடம் இருக்குது. ஒரு சிலுவை, அதுக்குள்ள ஒரு கிரீடம், அப்படியே எல்லாத்துலயும் கிரீடம் என்று சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? அந்த ஜீவ கிரீடம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே கிரீடம் என்று சொல்லும் போது அது ஒரு மகிமையின் அடையாளமாக, ஒரு அரசாட்சி, ஒரு வெற்றியின் அடையாளமாக, ஒரு கனமுள்ள ஒரு அடையாளமாக, அநேகர் புகழ்கிற ஒரு புகழ்ச்சியின் அடையாளமாக, அது மட்டுமல்ல ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அடையாளமாக அந்த கிரீடம் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு சிரசின் மேல் வைக்கப்படும் போது ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாக காணப்படுகிறது. வேத வசனம் இதைதான் சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வேத பகுதி எந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், எசையா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிற காலகட்டத்திலே வீடுகள் அற்று, குடும்பம் அற்று, அவருடைய உறவினர்கள் அற்று, எந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எந்த விதமான ஒரு பிடிப்பு மற்ற நாம் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்வு முடிந்து போனது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கடவுள் தாம் நேசிக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீ எப்படிப்பட்டவரா? நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்கி போகாதே, நீ திகைத்து போகாதே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் நீ இருப்பாய், நீ உன் தேவனுடைய கரத்துல ஒரு ராஜ முடியாய் நீ இருப்பாய் என்று சொல்லி கடவுள் அந்த மக்களை ஆற்றி தேற்றி அவருடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்வு, ஒரு புது வாழ்வு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தான் இந்த ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ஆனபடினாலே முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல முதலாவது ஒரு கிரவுன் அல்லது ஒரு கிரீடம் அல்லது ஒரு மகுடம் எப்பொழுது உருவானது என்று சொல்லி அதை பார்க்கும்போது அது மெசபடோமியா தேசத்திலே, தற்சமயம் ஈராக் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே தான் முதலாவது அந்த அரசாட்சியிலே தான் ராஜ மகுடம் சூட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். BCE 3100வது ஆண்டிலே இந்த வழக்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த கிரீடம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதாகமத்திலே அநேக விதமான கிரீடங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதியின் கிரீடம் இருக்கிறது, மகிமையுள்ள வாடாத கிரீடம் இருக்கிறது, சந்தோஷத்தின் கிரீடம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்து வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற கிரீடம் என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். கடவுளுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாஞ்சிக்கிற ஒரு கிரீடம் என்ன என்று சொன்னால் அது ஜீவ கிரீடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் இந்த பகுதியிலே அன்னை தெரசாவை பத்தி எல்லாருக்குமே நன்றாக தெரியும்ல.
அவங்கள பத்தி என்ன புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னு யோசிக்க போறீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வந்து நார்த் மேசிடோனியாங்கிற பகுதியில அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்து 18வது வயசுல இருக்கும்போது அவங்க தன்னுடைய ஒரு கிறிஸ்தவ ஒரு கன்னியாஸ்திரியாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க இந்தியா தேசத்துக்கு வராங்க. இந்திய தேசத்துல வந்து அவங்க இந்த சேரிட்டில அவங்க ஒர்க் பண்றாங்க. அந்த நாட்கள்ல கல்கத்தால அவங்க ஊழியம் பண்ற வேலைகள்ல அவங்களுடைய முக்கியமான பிரதானமான பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப வியாதிப்பட்டு, முக்கியமா அந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டு, யாரும் அவங்களை விரும்பத்தகாத அனுமதிக்கப்படத்தக்க சூழ்நிலையில் இருக்கிற மக்கள், ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க தொட்டு தூக்கி அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்க பாதுகாப்பாங்க. அப்புறம் மறிக்கிற தருவாயில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அவங்க புதுயிர் கொடுக்கிற ஒரு தாயாக அவங்க காணப்பட்டாங்க. அப்பொழுது அநேகர் இதை பார்த்துச்சு, இந்த அம்மா ஒரு வெளிநாட்டுக்கார பெண் எதுக்கு இங்க வந்து இவங்க குப்பை தொட்டி பக்கத்துல எல்லாம் தெருவுல கிடக்கிறவங்களா இவங்க தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க தடைப்பு செஞ்சாங்களாம். அப்ப இந்த அம்மா ரொம்ப சங்கடமா அவங்க கிட்ட நம்ம எப்படி செய்யலாம், கடவுளை பணி நம்ம எப்படி செய்யலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், இப்பொழுது மதர் தெரசாவுடைய அந்த உடை தெரியும்ல, வெள்ளை கலர் சேலையில ப்ளூ கலர் பார்டர், அந்த துணியை முடிந்துட்டு அவங்க வந்து அந்த குழந்தைகளை எடுக்கவும் அவங்க அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களை தூக்கி அவங்க சுகப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்களாம். அப்ப அவங்க யாருமே எதுவுமே சொல்லலையாம். ஏன்னு சொல்லி பார்த்தா அவங்க தேர்ந்தெடுத்த அந்த உடை அந்த காலத்துல சுகாதார பணியில பணி செய்கிறவர்களுடைய அந்த உடை பாருங்க. அவர்கள் ஒரு மகிமையான கிரீடத்தை பெறுவதற்காக எவ்வளவு ஒரு தாழ்மையாக தன்னை தாழ்த்தி, யாராவது அப்படிப்பட்ட ஒரு உடை நம்ம விரும்புவோமா? அப்படிப்பட்ட ஒரு மாடல் இருந்தா கூட நம்ம எடுக்க மாட்டோம்ல. ஆனா அவங்க இந்த பெருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு சுகாதாரத்துறையில ஒரு ஊழியம் பண்ற அவர்களுடைய அந்த உடையை அவங்க தெரிஞ்செடுத்ததுனால அவங்கதான் வேலை செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு பாக்குறவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம இந்திய தேசத்துக்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் ஒரு தாயாக அவங்க இன்னைக்கு விளங்குறாங்க. ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட ஒரு பெண்மணியாக அவங்க விளங்குறாங்கன்னா அவங்க தன்னை தாழ்த்தி கர்த்தருக்காக அவங்க செய்த அந்த பணி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதோடு கூட அவங்க வந்து அநேக விதமான விருதுகளை, அவங்க பட்டங்களை, பதக்கங்களை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா விருது, ஆஸ்கர் விருது, அப்படிப்பட்ட இன்னும் அநேக இந்திய சார்ந்த விருதுகளை அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம்னா நீதியின் கிரீடம் என்று சொல்லி ஒரு கிரீடம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி ஆறில் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துவிடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலில் இருக்கும் யாவருக்கும் அதை தந்துவிடுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அவர்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துள்ளார். இது முதல் என்றால் எது முதல்? அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அப்படியானால் நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமா? நல்ல போராட்டத்தை போராடணுமா? அநேகருடைய வாழ்க்கையை நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரே போராட்டம் தான், ஒரே பிரச்சனை தான், ஒரே கவலை தான், ஒரே கஷ்டம் தான். ஆனா அது எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கு? ஒரு நல்ல போராட்டமா இருக்கா? நல்ல போராட்டம்னா என்ன? சீனி போட்டிருக்குமா? அப்படி இல்லை. நல்ல போராட்டம்னா நம்ம வந்து நற்காரியங்களுக்காக, நல்ல செயல்களுக்காக, நல்ல முடிவுக்காக நம்ம போராடுறது. வீண் பெருமைக்காகவோ அல்லது அவங்க நம்மளை விட, அவங்க சொன்னதை விட நம்ம சொன்னதை ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்காகவோ, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காகவோ அப்படி இல்லாமல் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி ஒரு மெய்யான கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக, அவருடைய வேதத்தின் வழி நடக்கிற அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல போராட்டம். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் அவர்
கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்காக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராடி நம்முடைய ஓட்டத்தை முடித்து அப்படி நம்ம இருக்கும்போது என்ன செய்யணுமா? முக்கியமா விசுவாசத்தை காத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. கூடுமானால் கடைசி காலத்துல விசுவாசங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே போகும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். கடவுள் என்ன சொல்றாரு? விசுவாசித்தவளே பாக்கியவதி. இந்த உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். 2 குருடர்கள் வந்தாங்கல்ல, கடவுள்கிட்ட வரும்போது அவன் கேட்கிறான். ஒரு குருடர் கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, நீ போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னார். அப்ப அவன் தெளிவா பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறான். அவருடைய விசுவாசம் முழுமையான விசுவாசமா இருந்தபடினாலே அவர் ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான விசுவாசம். வேதம் சொல்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவரை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக மிக முக்கியமான காரியம் என்ன? கடவுள் மேல் வைக்கிற மெய்யான விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை அசைக்கும்படியான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். மற்றபடி சும்மா ஆலயத்துக்கு வரவங்க போறவங்க அப்படி இல்லை. உண்மையா நம்ம கடவுளை வாஞ்சிக்கிறவங்க, செபிக்கிறவங்க, வேத வசனப்படி நடக்கணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறவங்க நடக்கிறோமோ இல்லையோ, ஆனா நம்மளால நிறைய காரியம் நடக்க முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலம் உண்டு. அது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் அவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும், அவருடைய அடிச்சூடுகளை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர் நம்மளை பலப்படுத்தும் போது, அவருடைய கிருபை, அன்பு, இரக்கம், தயவு நம்மை அளவிடாமல் சொரியும் போது நிச்சயமாக நாம் என்ன பண்ண முடியும்? அந்த விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ள முடியும். சோதனைகள் வரும், அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் இந்த விசுவாசம், கடவுள் நாம் யாருமே நம்ம பார்க்கல. இயேசு கிறிஸ்துவால பார்த்திருக்கோமா? மோசே செங்கடல பிறந்த காலத்துல நம்ம இல்ல. ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறந்த காலத்துல நம்ம இல்ல. ஆனா அந்த பரிசுத்தமான வேதாகமத்தை நம்ம வாசித்து நம்ம கேட்டு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம்ல. அப்படிப்பட்ட விசுவாசிகளாகிய நாம அந்த விசுவாசத்துல நாம முடிவு பரியந்தோம் நிலைத்திருக்கும் போது கடவுள் நமக்கு எதை தருகிறார்? அவர் நித்திய நீதியின் கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறார். அது எல்லாம் ஆயத்தமா வச்சிருக்கிறாங்க கடவுள். ஒரு கேம் வச்சோம்னா பிரைஸ் கொடுக்குறாங்க, எல்லா பிரைஸ் வாங்கி ரெடி பண்ணிடுவோம்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், ஆறுதல் பரிசு வரைக்கும் வச்சிருப்போம். ஆனா அதுக்கு தகுதியானவங்களுக்கு கடவுள் அந்த பரிசு கொடுக்க கூடாது. அது போல நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு நான் தகுதி உள்ளவளாக, நான் தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேனா? அந்த விசுவாசத்தை நான் முடிவு பண்ணி நான் காத்துக் கொள்கிறேனா? நல்ல போராட்டத்தை இந்த உலகத்திலே நான் போராடுகிறேனா? உலக பிரகாரமான காரியங்களை ஜெயிக்கும்படியாக, உலகத்தின் இச்சைகளை ஜெயிக்கும்படியாக, என்னுடைய சுய ஆசைகளை நான் ஜெயிக்கும்படியாக, என்னுடைய சுயத்தை நான் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும்படியாக நான் போராடுகிறானா என்று சொல்லி அப்படிப்பட்ட போராட்டங்களை விட்டு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்திலே நம் கிறிஸ்துவுக்காக நாம் ஓடுகிற நம்முடைய வாழ்க்கை பயணமானது விசுவாசத்தை காத்துக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் போது அந்த ஜீவ கிரீடம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக ஒரு சில பெண்மணிகளை குறித்து நம்ம வேதத்துல தியானிக்கலாம். இன்னைக்கு மகளிர் தினமா இருக்கிறபடினால பெண்களை குறித்து தியானிக்கலாம். ஆண்களும் இருக்காங்க, ஆனா இன்னைக்கு நம்ம சில பெண்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா சாராள் இல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புத்தகங்களே பாருங்க, சாரான்னு சொல்லி பார்க்கும்போது அவள் என்ன செய்தாலும் அவளுடைய அலங்காரம், அந்த கிரீடம் என்பது நமக்கு
அவங்களுக்கு ஒரு அலங்காரமா இருக்கு. அந்த அலங்காரம் என்னவா இருந்துச்சு? அவங்களுடைய கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அவருடைய சொந்த கணவனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிச்சாங்க. நம்ம வேத பகுதி நம்ம வாசிக்க கேட்கும் போது நிர்ம பகுதியில என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் தான் நமக்கு என்னது? பெண்களுக்கு ஒரு அலங்காரம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? அவங்களோட நல்லா படிச்சிருக்கேன், அவங்களோட நல்ல ஜாப் பண்றேன், அவங்களோட நல்ல இங்கிலீஷ் பேசுறேன், அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கேன், கடவுள் எல்லாம் காலில் இருந்ததான் எடுத்தாங்க, இடுப்பு எலும்புலதானே எடுத்தாங்க. நிறைய பேர் இதைதான் சொல்றோம்ல. ஆனா அது எல்லாம் கரெக்ட் தான். அதே கடவுள் தான் சொல்றாரு, புருஷன் குடும்பத்திற்கு என்னையா இருக்காங்க? கேட்கல சரியா? தலையா இருக்காங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் சரியா? ஒரு பெண்களும் சண்டை போடும்போது மனசுல வச்சுக்கணும் சரியா? அப்போ பெண்கள் புருஷன் யாருக்கு? பெண்களுக்கு யாரா இருக்காங்களா? தலையா இருக்காங்கல்ல. நம்ம எவ்வளவுதான் நம்ம தலை சிறந்தவங்களா இந்த உலகத்துல திறமை வாய்ந்தவர்களா காணப்பட்டாலும், அழகு நிறைந்தவர்களா காணப்பட்டாலும், நமக்குன்னு ஒரு தலை இருக்கு. அதனால நம்ம என்ன வால் என்ன பண்ணக்கூடாது? சரி, அதை மனசுல வச்சுக்கணும். அவங்களுக்கு ஆ
தொடர்ந்து பரிந்துரை மன்றாட்டு அதை பெண்கள் தொடர்ந்து செய்ய அன்பாய் கேட்கிறேன். பரிந்துரை மன்றாட்டு. பரிந்துரை மன்றாட்டு. பரிசுத்தமும் அருள் நிறைந்தவரும் ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில் வீற்றிருப்பவருமான எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம். ஆண்கள் சமத்துவத்தை உருவாக்கும் நிச்சயமாய் மறுமணம் பேசும் பெண்களை பயன்படுத்தியது. எனவே நன்றியுள்ள இதயத்தோடு பெண்கள் வாழ்வில் தொடர்ந்து அருள் வேண்டி மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இறையரசுக்கு நேரான வாழ்க்கையின் பயணத்தில் பெண்கள் உரிமையை உயர்வதற்கும் மனுக்குலம் முழுமையும் இன, மொழி, நிற, பாலின வேறுபாடின்றி வாழவும் சகோதரத்துவ உணர்வோடு அமைதி நிறைந்த சமத்துவ சமுதாயம் ஏற்படுத்திடவும் சான்று பகிர்ந்திடவும் அதற்கென ஒப்படைப்புடன் உழைத்திடவும் தொடர்ந்து இரக்கம் செய்தேன். ஒப்படைப்புள்ள கற்பணியாளர்களையும் தலைவர்களையும் தருகிறேன். அவர்களின் பாதுகாப்பு வேண்டி உன்னிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளே, எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு நீ தயவாய் தந்திருக்கிற குடும்பம், திருச்சபை, சமூகம் அவர்களில் நாங்கள் வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும் அருள் புரியும் இறைவா. கர்த்தாவே, எங்களுக்கு அருள் புரியும். எங்களது தினசரி வாழ்வில் அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தி வாழவும் தடைகளை தாண்டி கிறிஸ்துவின் மூலம் முன்னேறி செல்லவும் எங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் உமது நோக்கமாக அறிந்து செயல்படுத்தவும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையில் மகிழ்ந்திருக்கவும் உலக சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாயைக்குள் விழுந்து விடாதபடி பாதுகாத்தலும் இறைவா. எங்களை முழுமையாக பாதுகாத்தருளும் இறைவா. தொடர்ந்து பொது ஜெபம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அனைத்து ஆற்றலர் படைத்த எங்கள் இறைவா, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல ஒரு ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தப காலத்துடைய தொடக்க முதல் ஓய்வு நாளில் நாங்கள் அனைவரும் பங்கேற்று உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகின்ற வாய்ப்பை கடவுளங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த அர்ப்பண மிகுந்த காலங்களில் சிறப்பாக நேற்றைய தினத்திலும் அகில உலக பெண்கள் தினமாக இருக்கின்ற பொழுதும் இன்றைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எங்களுடைய இந்திய சுவிசேஷ லூத்தர திருச்சபைகளிலும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபையிலும் நாங்கள் இந்த நாளை மாதர் ஞாயிறு என்று சொல்லி நாங்கள் ஆசரிக்க இறைவன் எங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றிகளை புதிய தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம் சுவாமி. சிறப்பாக தேவரில் எங்களுக்கு கொடுக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நிற்கின்றோம். சபை வாரியாக இந்த நாளை சிறப்பாக மாதிரிகள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இந்த தொழுகையை பங்கேற்று உமக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு வாக்கியத்தை கடவுள் தந்து ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் வாசிக்க கேட்ட திருமறை வார்த்தைகள், அதே போலவே இன்றைக்கும் நாங்கள் கேட்ட உங்களுடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகள் அனைத்தில் நாங்கள் ஒரு நல்ல மைய கருத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீர். உயிருள்ள உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளை. இன்றைக்கும் கண்காணி இறை கல்லூரியிலே ஆண்டவரே மாணவராக ஆண்டவரே தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற
அருமையான சகோதரி அவர்கள் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய இறைப்பணியை செய்யும்படியாக நல்ல ஒரு இறைவார்த்தை எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, கடவுளின் ஆவி என்று சொன்னது போல கடவுள் இன்றைக்கு இந்த மாத ஞாயிலே ஒரு சிறந்த ஒரு உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு நல்ல வாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தபடினாலே உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். கடவுளுடைய வாயாக இருந்து சீராசித்தபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை அவர்களுக்காக சிறப்பாக செபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அருமையான குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பெயர் பெயராக குடும்பமாக நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரை சிறப்பாக இந்த இறையிலை கல்லூரிகளுடைய படிப்பை ஆண்டவர் அபரிவிதமாய் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் இந்த பணிகளை முன்னெடுத்திருப்பார் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த படிப்பின் பணிகளிலே உம்முடைய கரம் எப்பொழுதும் நிறைவாக இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய கரத்திலே அவர்களை நல்ல கருவிகளாக அதிகமாக பயன்படுத்துகிறேன் இன்னும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட வண்ணமாக சென்ற நாட்களிலும் எங்களுடைய திருநெல்வேலி வரைவட்டை சார்பாக நடைபெற்ற மாதர் கூடுகையிலே அந்த மாத சிறப்பு மாநாட்டிலே நல்ல ஒரு வாழ்த்துகிற வார்த்தை கொண்டு வருகிற அனுபவங்களிலும் கடவுளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. ஐஎஃப்சிக்கு அவர்கள் ஒரு சிறந்த பாத்திரமாக தொடர்ந்து செயலாற்ற ஆண்டவரை நல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்த உண்மை நோக்கி நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து அவருடைய படிப்பை சார்ந்திருக்கிற குடும்ப வாழ்வை அதிகமாக ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி செபிக்கின்றோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே, ஃப்ரீடம் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் 4 விதமான தலைப்பு நாங்கள் அந்த தலைப்பு நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நல்ல செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே பெண்கள் எப்படிப்பட்ட நிலையோடு கூட வாழ வேண்டும், குடும்பத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையோடு வாழ்ந்தால் அது எவ்வளவு சிறப்பான நிலையிலே கணவர்மார்களுக்கு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு என்பதை நாங்கள் உங்களுடைய வாக்கின் வெளிச்சத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம். சுவாமி, கேட்ட வாக்கின்படியாகவே ஒவ்வொரு மாதிரிகளும் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே உடைய வாழ்வு என்பது குடும்பம் என்பது சிறந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே அப்படியாகவே உடைய பிள்ளைகளை குடும்பங்களை மாதிரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் விடுபடியாக நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் பொறுப்படுத்தினாமே பெயர் பெயராக குடும்பமாக அத்தனை மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்புகளோடும் இறைவேடலோடு சமூகம் இருக்கிற வேளையிலே இன்னொரு காரியங்களுக்காக உடைய சமையலை உடைய மக்கள் வேண்டிக் கொள்கிறார்களோ அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த பொது ஜெப வேளையிலும் கூட நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மறந்த பல காரியங்கள் இருக்கலாம். அவைகளை கூட உங்களுடைய மக்கள் அனைவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மீதிய நேரம் முழுவதுமாக உம்முடைய ஆலயங்களோடு கூட தங்கட்டும். மீட்பரேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தங்களுடைய ஜெபத்தில் நாம் அனைவரும் இணைந்து எடுப்போம். பரமங்கள் பிதாவே, உங்களை நாம் பரிசுத்தப்படுவதாக செய்வது போல உங்களை செய்வதாக அதற்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடவுளிகளுக்கு நாங்கள் மதிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மதியும் ராஜன் வல்லமையும் மகிமை நிற்கிறதில்லை. ஆமென். நாம் அனைவரும் இந்த வேளையில் கூட அமர்ந்த நிலையிலே கடவுளுக்கு துதி உண்டாக 560வது பாடலை நாம் பாடுவோம். இந்த கத்திற்கென்று காணிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்படும் 560வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் உற்சாகமாக கரம் தட்டி நாம் பாடுவோம்.
காணிக்கைகள் என்று படைக்கும்படியாக சிறப்பு காணிக்கை அவர் கூட நீங்கள் படைக்கும்படியாக